ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனியில தான் நான் வந்து ரெடி பண்ணி தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றினேன். ஸோ தோசையை விட இட்லி தான் நல்லது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இட்லியும் ஊற்றிட்டேன். ஒரு தோசை மட்டும் ஊற்றி பையனுக்கு வந்து கொடுத்தேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இட்லியே வந்து ஊற்றியாச்சு. இந்த மாவுக்கு நான் எப்படி வந்து நான் அளவு போட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். 2 கப்பு வந்து 2 கப்பு வந்து கருப்பு கவுனி, 1 கப்பு வந்து இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து. காலையிலே நான் ஊற வச்சுட்டேன். நேத்து காலம்பற ஊற வச்சு ஃபுல்லும் ஈவினிங் முடிக்கும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்த மட்டும் நான் அரைக்க போகையில, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மட்டும் தான் நான் வந்து உளுந்த தனியா ஊற வச்சுட்டேன். வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு ஊத்தி வச்சுட்டு வெளியிலேயே வச்சுட்டேன். ஸோ வெளியில நம்ம வச்சா தான் நல்லா அந்த மாவு வந்து நமக்கு நல்லா ஒரு புளிப்பு தன்மை வந்து ஹார்டா இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலையில தான் ஊத்துனது. பாருங்க இட்லி பார்க்கும்போதே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.